வெல்கம் டு அவர் சேனல் VD Max Academy. இந்த வீடியோல டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரியில கர்வச்சர் அண்ட் டார்ஷன் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த கர்வச்சர் அண்ட் டார்ஷன் வந்து இந்த தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியரம் பார்க்கலாம். If R equal to R of S is the position vector. Rங்கிற ஒரு பொசிஷன் வெக்டர் எடுத்திருக்காங்க. அதுல என்ன பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா Sங்கிற பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. Of a point P. இந்த point P ஓட பொசிஷன் வெக்டர் தான் Rன்னு எடுத்துக்கிறாங்க. With arc length as the parameter on a curve, then prove the following result. இதுல வந்து மூணு ரிசல்ட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இந்த இதுல மூணு ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ராப்ளத்துல கர்வச்சர் அண்ட் டார்ஷன் வந்து கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா k² ஈக்குவல் டு R டபுள் டேஷ் டாட் R டபுள் டேஷ். செகண்ட் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டவ் ஈக்குவல் டு நம்மளுக்கு கேனா கர்வச்சர் தெரியும், டவுனா டார்ஷன் தெரியும். டவ் ஈக்குவல் டு ஆர் டேஷ் ஆர் டபுள் டேஷ் ஆர் ட்ரிபிள் டேஷ் டிவைடட் பை ஆர் டபுள் டேஷ் டாட் ஆர் டபுள் டேஷ். இது ஒன்று. அடுத்தது தேர்ட் ரிசல்ட் என்னன்னா k² டவ் ஈக்குவல் டு ஆர் டேஷ் ஆர் டபுள் டேஷ் ஆர் ட்ரிபிள் டேஷ். இந்த தியரத்துல வந்து இந்த மூணு ரிசல்ட்டை தான் ப்ரூவ் பண்ணுவோம். இந்த மூணு ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்துல எப்படி கர்வச்சர் அண்ட் டார்ஷன் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியரத்துக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். தியரத்துக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அதுல நம்ம என்ன கண்டிஷன் எடுத்துக்கிறோம்னா let t ஈக்குவல் டு ஆர் டேஷ். இந்த ரிசல்ட்டை வந்து யூஸ் பண்றோம். t ஈக்குவல் டு ஆர் டேஷ். இந்த ரிசல்ட் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா யூனிட் டேஞ்சன்ட் வெக்டர். டேஞ்சன்ட் வெக்டரோட டெஃபினேஷன் படிச்சீங்கன்னா அதுல வந்து என்ன டெரிவ் பண்ணிருப்பாங்கன்னா t ஈக்குவல் டு ஆர் டேஷ்ங்கிற ஒரு ரிசல்ட் டெரிவ் பண்ணிருப்பாங்க. அதை வந்து நம்ம கன்சிடர் பண்றோம் இந்த ப்ரூஃபுக்காக. இப்போ இதை எடுத்துக்கிட்டோம். இதை வந்து இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஆர் டபுள் டேஷ் ஈக்குவல் டு டி டேஷ்னு வரும். இந்த டி டேஷோட வேல்யூ என்னதுன்னா இதை வந்து எதுலேருந்து யூஸ் பண்றாங்கன்னா கர்வச்சர்ங்கிற டெஃபினேஷன்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ண போறோம். கர்வச்சர் டெஃபினேஷன். இந்த கர்வச்சர் டெஃபினேஷன் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா சேனலோட பிளேலிஸ்ட்ல டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரியில இருக்கும், பாருங்க. இப்ப நம்ம அதுல இருந்து டி டேஷோட வேல்யூ வந்து என்ன தெரியும்னா டி டேஷோட வேல்யூ ஈக்குவல் டு kn தெரியும். இது வந்து கர்வச்சர் டெஃபினேஷன்ல நம்ம சொல்லியிருப்போம். அதை வந்து இப்ப இங்க யூஸ் பண்ண போறோம். ஆர் டபுள் டேஷ் ஈக்குவல் டு kn. இப்போ வந்து இது யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ல ஆர் டபுள் டேஷ் டாட் ஆர் டபுள் டேஷ் வேணும். அதனால ரெண்டு ஆர் டபுள் டேஷ் எடுத்துக்கிறோம். இதை வந்து என்ன சொல்லலாம் k² n டாட் n. இப்போ வந்து யூனிட் வெக்டர்ஸ்ல சேம் வெக்டரை டாட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து என்ன வரும்னா 1 வரும். ஆப்போசிட் வெக்டரை வந்து டாட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 0 வரும் யூனிட் வெக்டர்ஸ்ல. யூனிட் வெக்டர்ஸ் மூலம் என்ன சொல்லலாம்னா சேமா இருக்கிறத டாட் பண்ணும்போது அதோட வேல்யூ 1, ஆப்போசிட் வெக்டர்ஸை டாட் பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து 0. இங்க வந்து நம்மளுக்கு வந்து சேம் வெக்டர் கிடைச்சிருக்கு. அதனால k² ஆர் டபுள் டாட் ஈக்குவல் டு R double dash dot R double dash equal to k². இதான் நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் ரிசல்ட். நம்ம வந்து ப்ரீவியஸ் டெஃபினேஷன்ஸ், ப்ரீவியஸ் கண்டிஷன்ஸ், ரிசல்ட்லாம் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இது வந்து டெரிவ் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் டெரிவ் பண்ணலாம். செகண்ட் கண்டிஷன் இப்போ நம்ம டெரிவ் பண்ண போறோம். செகண்ட் கண்டிஷன் டெரிவ் பண்றதுக்கு செகண்ட் ரிசல்ட் டெரிவ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ஆர் டேஷ் கிராஸ் ஆர் டபுள் டேஷ். இதோட வேல்யூ வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆர் டேஷோட வேல்யூ வந்து நம்மளுக்கு டீன் தெரியும். கிராஸ் ஆர் டபுள் டேஷோட வேல்யூ வந்து kn தெரியும். இதை வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். இப்போ இது என்ன பண்றோம்னா கே டேர்மை காமனா வச்சுட்டு டி என் வெக்டரையும் பண்ணும்போது இது வந்து என்ன ஆகுது டி கிராஸ் என் வெக்டர் என்ன எழுதலாம் kbன்னு எழுதலாம். இந்த டி கிராஸ் என் வெக்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா பிங்கிறது யூஸ் பண்ணலாம். இதையும் எதுல இருந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூனிட் வெக்டர்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் கண்டிஷன்ல இருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டி கிராஸ் என் வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் வரும். அடுத்தது வந்து அடுத்தது n கிராஸ் பி வெக்டர் இருந்துச்சுன்னா
இங்கே வந்து டி வெக்டர் வரும். இதில் எது இல்லையோ அது வெளில வரும். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி டி கிராஸ் என்ன வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் டேஷ் கிராஸ் ஆர் டபுள் டேஷ் அதோட வேல்யூ வந்து கேபின்னு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட வேல்யூ வந்து கேபின்னு சொல்லிட்டோம். இப்போ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இது எந்த மெத்தடில் இருக்குன்னா யூ கிராஸ் வியில் இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ஆர் டேஷை பண்ணும்போது ஆர் டபுள் டேஷ் வரும். அடுத்தது இது அப்படியே வரும். அடுத்தது ஆர் டேஷ் ஆர் டேஷ் அப்படியே வச்சுட்டு யூ கிராஸ் வியில் இருக்குது. யூ வின்னு இருக்குது. யூ வின்னு இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலானா யூ டேஷ் வி பிளஸ் வி டேஷ் யூன்னு வரும். ஃபர்ஸ்ட் வந்து யூ வந்து அப்படியே யூ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த யூ வந்து அப்படியே வச்சுக்குவாங்க. வி டேஷை பண்ணும்போது ஆர் ட்ரிபிள் டேஷ் வரும். அடுத்து யூ டேஷை பண்ணும்போது ஆர் டபுள் டேஷ்னு வரும். இப்போ இதோட வேல்யூஸ்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். கே பி டேஷ் பிளஸ் கே டேஷ் பி. அடுத்து இதை வந்து யூவி மெத்தடில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. யூவி மெத்தடில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இப்படி வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கே வச்சுட்டு வி டேஷ் பண்ணும்போது பி டேஷ் வரும். அடுத்தது யூ டேஷ் பண்ணும்போது கே டேஷ் வரும். பி அப்படியே வரும். பி டேர்ம் அப்படியே இருக்கும். இதையும் ரெண்டு சைடையும் வந்து யூவி மெத்தடில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது ரெண்டுத்தோட கிராஸ் ப்ராடக்ட் வந்து சேமா இருக்கு. இதோட கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூ வந்து 0 ஆகும். அடுத்து இதுல வந்து பி டேஷ்ங்கிறது வந்து இதுல வந்து டார்ஷன்ங்கிற டெஃபினேஷன்ல இருந்து பி டேஷோட வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. கே ஈக்குவல் டு மைனஸ் டவ் என் பிளஸ் கே டேஷ் பி. இது வந்து டார்ஷன் டெஃபினேஷனை யூஸ் பண்ணி இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா ஆர் டேஷ் ஆர் ட்ரிபிள் டேஷ் கே டேஷ் பி மைனஸ் கே டவ் என். இதான் வந்து ஃபைனல் இது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா டேக்கிங் டாட் ப்ராடக்ட் பண்றாங்க. எதை வச்சு டாட் ப்ராடக்ட் பண்றாங்கன்னா பை ஆர் டபுள் டேஷ் வந்து டாட் ப்ராடக்ட் பண்றாங்க போத் சைட்ஸ் பண்ணும்போது ரெண்டு சைடையும் வந்து ஆர் டபுள் டேஷோட டாட் ப்ராடக்ட் பண்றாங்க. ஆர் டேஷ் ஆர் ட்ரிபிள் டேஷ் டாட் ப்ராடக்ட் ஆர் டபுள் டேஷ் கே டேஷ் பி மைனஸ் கே டவ் என் டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் டபுள் டேஷ். இப்போ வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ இந்த ஆர் டேஷை வந்து வெளில கொண்டு வராங்க. அதனால மைனஸ் ஆர் டேஷ் ஆர் டபுள் டேஷ் கிராஸ் ஆர் ட்ரிபிள் டேஷ். இந்த ஆர் டபுள் டேஷை வந்து உள்ளார கொண்டு போயிட்டு இந்த ஆர் டேஷை வந்து வெளில எடுத்துட்டு வராங்க. அதனால ஒரு மைனஸ் சைன் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இந்த சைடு இது மாதிரி ஆர் டபுள் டேஷோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா கேஎன் தெரியும். அதை இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். கே டேஷ் பி மைனஸ் கே டவ் என். ஆர் டபுள் டேஷோட வேல்யூ வந்து என்னதுன்னா கேஎன். அதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ இந்த கேஎன் வந்து பிராக்கெட் குள்ள வந்து மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் ஆர் டேஷ் இப்போ பிராக்கெட் குள்ள மல்டிப்ளை பண்ணா கே டேஷ் பி என் மைனஸ் கேவும் கே ஸ்கொயர் டவ் என் டாட் என் வரும். இப்போ வந்து சேம் வெக்டர் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 1. ஆப்போசிட் வெக்டர் வந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 0வா இருக்கும். அதனால மைனஸ் கே ஸ்கொயர் டவ் என் டாட் என் வேல்யூ வந்து 1, பி டாட் என் வேல்யூ வந்து 0. இதை யூஸ் பண்ணி இந்த டேர்ம் மட்டும்தான் வரும். மைனஸ் கே ஸ்கொயர் டவ்னு வரும். இப்போ இதோட வந்து இது எப்படி எழுதலைன்னா ஆர் டேஷ் ஆர் டபுள் டேஷ் ஆர் ட்ரிபிள் டேஷ். இந்த மைனஸ் டேர்மும் கெட் கேன்சல்டு. இப்போ இந்த டவ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தேவை கே ஸ்கொயர். இந்த டவ் வந்து இந்த சைடே எடுத்துட்டு வராங்க, இந்த சைடே வச்சிருக்காங்க. இந்த கே ஸ்கொயர் வந்து இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட் கொண்டு போறாங்க. லெஃப்ட் சைட் கொண்டு போகும்போது ஆர் டேஷ் ஆர் டபுள் டேஷ் ஆர் ட்ரிபிள் டேஷ் டிவைடட் பை கே ஸ்கொயர். இதான் வந்து நம்ம
கே இதான் வந்து செகண்ட் ரிசல்ட். கே ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னன்னு தெரியும்னா ஆர் டபுள் டேஷ் டாட் ஆர் டபுள் டேஷ் தெரியும். அதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா டவு ஈக்குவல் டு ஆர் டேஷ் ஆர் டபுள் டேஷ் ஆர் ட்ரிபிள் டேஷ் டிவைடட் பை ஆர் டபுள் டேஷ் டாட் ஆர் டபுள் டேஷ் வரும். இந்த கே ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னதுன்னா ஆர் டபுள் டேஷ் டாட் ஆர் டபுள் டேஷ். இதான் வந்து கே ஸ்கொயரோட வேல்யூ. அதை சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு வந்து செகண்ட் ரிசல்ட் கிடைச்சிரும். இப்போ வந்து தேர்ட் ரிசல்ட் பார்க்கலாம். தேர்ட் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கே ஸ்கொயர் டவு ஈக்குவல் டு இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், தேர்ட் டேர்ம் ப்ரூவ் பண்றதுக்கு ஆர் டபுள் டேஷ் டாட் ஆர் டபுள் டேஷ் வரோட கே ஸ்கொயரு. இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரம் 2 இந்த ஈக்குவேஷன் வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் 2ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த டேர்முக்கு பதிலா வந்து என்ன சொல்றாங்கன்னா டவு ஈக்குவல் டு கே ஸ்கொயர்னு போடணும். ஆர் டபுள் டேஷ் டாட் ஆர் டபுள் டேஷ் வேல்யூ வந்து கே ஸ்கொயர் தெரியும். இந்த கே ஸ்கொயர் வந்து இந்த சைட் கொண்டு வந்தா ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைட் கொண்டு வந்தா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குன்னா ஆர் டேஷ் ஆர் டபுள் டேஷ் ஆர் ட்ரிபிள் டேஷ். இது வந்து தேர்ட் ரிசல்ட். 3 ரிசல்ட்டையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இது. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ரிசல்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டவு ஈக்குவல் டு செகண்ட் ரிசல்ட் வந்து இங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம். தேர்ட் ரிசல்ட் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. தேர்ட் ரிசல்ட் இது. அதோட ப்ரூஃப் வந்து இங்க பண்ணிட்டோம். 3 ரிசல்ட்டையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கர்வேச்சர் அண்ட் டார்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். கால்குலேட் த கர்வேச்சர். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கர்வேச்சர் அண்ட் டார்ஷன் ஆஃப் த கியூப் given by ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆர் ஈக்குவல் டு ஏ காஸ் எஸ் பை சி ஏ சைன் எஸ் பை சி பிஎஸ் பை சி. இதுல சிங்கிறதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த ரிசல்ட்லாம் யூஸ் பண்ணி கர்வேச்சரும் அண்ட் டார்ஷனும் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். சொல்யூஷன் நம்மளுக்கு தெரியும். we know that k ஸ்கொயரோட வேல்யூ வந்து தீரத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த டவோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். given வந்து r ஓட வேல்யூ எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் r dash r double dash r triple dash 3 கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் r dash கண்டுபிடிக்கலாம். r dashனா இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x இந்த cos x பண்ணா மைனஸ் sin x வரும். மைனஸ் இந்த x by c பண்ணும்போது c s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். மைனஸ் a by c cos x பண்ணும்போது sin மைனஸ் sin x by c cos x பண்ணா sin a by c sin x பண்ணா cos x by c ன்னு வரும். b by c s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a by c ஸ்கொயர் இன்னொரு டைம் வரும். sin x பண்ணா cos x by c இந்த x by c பண்ணும்போது 1 by c ன்னு வரும். அதான் இங்க வந்து a by c ன்னு வருது. அடுத்து இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a by c ஸ்கொயர்னு வருது. மைனஸ் a by c ஸ்கொயர் cos x பண்ணும்போது மைனஸ் sin x அதான் மைனஸ் முன்னாடி போட்டிருக்கேன். s by c b by cங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். அதுல s டேர்ம் இல்லை, அதனால அது 0 ஆயிடும். அடுத்தது r ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிக்கலாம். cos x பண்ணும்போது மைனஸ் sin x வரும். மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும். a by c cube sin s by c இந்த டேர்ம்ல வந்து cos sin x பண்ணும்போது cos x வரும். மைனஸ் a by c cube cos s by c இந்த டேர்ம் வந்து 0. இந்த 3 டேஷும் கண்டுபிடிச்சிட்டோம். r dash r double dash r triple dash 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன தேவை r double dash dot r double dash தேவை. நம்மளுக்கு வந்து r டேஷோட r டேஷும் இதை வந்து 2 வாட்டி டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா a ஸ்கொயர் c by 4 வரும். r டேஷ் வந்து 2 வாட்டி டாட் ப்ராடக்ட் பண்ணும். இதை 2 வாட்டி டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து a ஸ்கொயர் வரும். cos ஸ்கொயர் s by c sin ஸ்கொயர் s by c இதை வந்து 2 டைம் டாட் ப்ராடக்ட் பண்ணா இதோட ஆன்சர் வந்து இது. இதோட சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா மைனஸ் a by c ஸ்கொயர் cos s by c மைனஸ் a by c ஸ்கொயர் sin s by c ன்னு வரும். இதை வந்து 2 டைம் போடுங்க. மைனஸ் a by c ஸ்கொயர் cos s by c மைனஸ் c
இப்படிதான் இருக்கும். இந்த ரெண்டுமே இப்ப டாட் ப்ராடக்ட் பண்ணோம். ஏவும் ஏவும் பண்ணும்போது ஏ ஸ்கொயர், சி ஸ்கொயர் பண்ணும்போது சி ஸ்கொயர் சி ஸ்கொயரும் சி பவர் 4ன்னு ஆயிடும். காஸ் ஸ்கொயர் எஸ் பை சி, காஸ் ஸ்கொயர் எஸ் பை சின்னு வரும். காசையும் காசையும் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் எஸ் பை சின்னு வரும். அது மாதிரி இது ஏயும் ஏம் போனா ஏ பவர் 4 ஏ ஸ்கொயர், சி ஸ்கொயரும் சி ஸ்கொயர் பண்ணும்போது டினாமினேட்டர்ல சி பவர் 4ன்னு வரும். சைன் எக்ஸ் பை சியும் சைன் எக்ஸ் பை சியும் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் எஸ் பை சின்னு வரும். இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும். ஏ ஸ்கொயர் சி பை சி சைன் ஸ்கொயர் எஸ் பை சி. இப்போ வந்து ஏ ஸ்கொயர் சி பவர் 4 டேர்ம் வந்து காமனா எடுத்துட்டா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் எஸ் பை சி பிளஸ் சைன் ஸ்கொயர் எஸ் பை சின்னு வரும். இதோட வேல்யூ வந்து 1ன்னு தெரியும். அப்பனா ஏ ஸ்கொயர் பை 4ன்னு வரும். சி பவர் 4. இதான் வந்து ஆர் டபுள் டேஷ் டாட் ஆர் டபுள் டேஷ் இதோட வேல்யூ. நம்மளுக்கு என்ன தெரியும்? கே ஸ்கொயர் தெரியும். ஆர் டபுள் டேஷ் டாட் ஆர் டபுள் டேஷோட ரிசல்ட் என்னது? கே ஸ்கொயர் தெரியும். அதனால கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சி பவர் 4. நம்மளுக்கு வந்து கர்வாச்சர்னா என்னத்துல டினோட் பண்ணோம்? கேல டினோட் பண்ணோம். நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? கே ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. அதனால ரூட் எடுத்தோம்னா கே ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை சி ஸ்கொயர். இதான் வந்து நம்ம கர்வாச்சரோட வேல்யூ. இது மாதிரி தியரத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஈஸியா கிடைச்சிரும். அடுத்தது வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டார்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் டேஷ், ஆர் டபுள் டேஷ், ஆர் ட்ரிபிள் டேஷ் இது மூணுத்தையும் யூஸ் பண்ணோம். மைனஸ் ஏ பை சி எஸ் பை சி இந்த வேல்யூலாம் முன்னாடியே கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா போதும். காஸ் எஸ் பை சி பி பை சி. இதான் 3 டேர்ம். எல்லா வேல்யூவும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் வந்து 0 ஆயிடும். தேர்ட் வேல்யூ மட்டும் வரும். பி பை சி இன்டூ இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஏவும் ஏ ஸ்கொயரு சி பவர் சி கியூபும் சி ஸ்கொயரோட வேல்யூ வந்து சி பவர் 5 காஸ் ஸ்கொயர் எஸ் பை சி. இது வந்து பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், ஃபார்முலால ஒரு மைனஸ், அது சேர்ந்தா பிளஸ் ஆயிடும். ஏ ஸ்கொயர் சி பவர் 5 சைன் ஸ்கொயர் எஸ் பை சி. இந்த டேர்ம் பண்ணும்போது பி பை சி இதோட வேல்யூ வந்து 1 ஆயிடும். இன்டூ ஏ ஸ்கொயர் சி பவர் 5 இதோட வேல்யூ வந்து ஏ ஸ்கொயர் பி டிவைடட் பை சி பவர் 6. சி பவர் 6 வந்துச்சு. இதோட டேர்ம் வந்து இப்ப டவுங்க டார்ஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். டார்ஷனோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆர் டேஷ் ஆர் ட்ரிபிள் டேஷ் டிவைடட் பை ஆர் டபுள் டேஷ் டாட் ஆர் டபுள் டேஷ் இந்த வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணோம். மேல இருக்க டேர்ம் வந்து ஏ ஸ்கொயர் பி டிவைடட் பை சி பவர் 6. டினாமினேட்டர்ல வந்து ஆர் டேஷ் டாட் ஆர் டபுள் டேஷ் அதோட வேல்யூ வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ ஸ்கொயர் சி பவர் 4. இப்போ இது வந்து நியூமரேட்டர்ல கொண்டு போகும்போது இந்த டேர்ம் வந்து என்ன சொல்றோம்? ஏ ஸ்கொயர் பி டிவைடட் பை சி பவர் 6 சி பவர் 4 டிவைடட் பை ஏ ஸ்கொயர். இந்த டேர்ம் கேன்சல் ஆகி இந்த டேர்ம் கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு ஃபைனலா டார்ஷனோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா பி டிவைடட் பை சி ஸ்கொயர். இதான் வந்து நம்ம டார்ஷனோட வேல்யூ. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டார்ஷனும் கர்வச்சர்னு சொல்லியிருக்காங்க. டார்ஷனோட வேல்யூ வந்து பி பை சி ஸ்கொயர். கர்வச்சரோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து கர்வச்சரோட வேல்யூ ஏ டிவைடட் பை சி ஸ்கொயர். இது வந்து டார்ஷனோட வேல்யூ. அந்த தியரத்தை யூஸ் பண்ணி